ஆண்டவராக இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகம் அதிலே 62வது அதிகாரம் அதிலே முதல் வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு தேவ பக்தன் அழகா கத்தரித்து சொல்றாரு, என் ஆத்துமா அவரை நோக்கி மாத்திரம் அமர்ந்திருக்கிறது, அவரால் என் வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பு வரும். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒருவேளை ஒரு மாற்றத்திற்காக, ஒரு காரியத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்க வாழ்க்கையில எந்த காரியத்துக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனா உங்களுடைய எதிர்பார்ப்பு எங்க இருக்கணும் அப்படின்னா, உங்க ஆத்துமா தேவனையே நோக்கி காத்திருக்கட்டும். பல நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நடப்பதற்கு மனுஷர்களை தேடி ஓடுவோம். இல்லை கடன் ஆயிடுச்சுன்னா சில பேங்கா தேடி ஓடுவோம். இல்லை ஏதோ ஒரு வியாதி வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல்ல ஓடுவோம். ஆனா ஒரு உண்மையான ஒரு தேவ மனுஷன் தன்னுடைய வாழ்வுல கத்த அற்புதம் செய்யணும்னு தேவனையே நோக்கி காத்திருக்கிறார்கள். பாருங்க, தேவனையே நோக்கி காத்திருந்தவர்களை தேவன் கைவிட்டதா எந்த சரித்திரமும் சொல்லப்படலை. அவர்கள் வெட்கப்பட்டு போனதா எந்த புஸ்தகத்திலும் எழுதப்படலை. இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில இன்னைக்கு பல கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டு நீங்க இன்னைக்கு தேவனையே நோக்கி நீங்க காத்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டு சொல்றாரு, அவராலே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ரட்சிப்பு இருக்கிறது. அந்த தேவனாலே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை அவர் வைத்திருக்க. ஒருவேளை நீங்க தாமதமாய் கொண்டிருக்கலாம், ரொம்ப காத்து கொண்டிருக்கலாம். உங்க வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படாம ரொம்ப கண்ணீரோடு கூட நீங்கள் ஒருவேளை தாமதமா இருக்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நிறைவேறவே இல்லையே, நீங்க சொன்ன வார்த்தை என் வாழ்க்கையில மாறவே இல்லைன்னு சொல்லி கவலையில நீங்க கிடக்கலாம். ஆனா ஆண்டு சொல்றாரு, தேவ மனுஷன் சொல்வது போல நீங்களும் இன்னைக்கு சொல்லுங்க, அப்பா உண்மையே நோக்கி நான் காத்திருக்கிறேன். ஆண்டவர் என் முகத்துக்கு ரட்சிப்பு உம்மால வரட்டும், ஆண்டவரே என் வாழ்க்கையில மாற்று உம்மால வரட்டும். ஆண்டவரே, தேவன் சில நேரங்கள்ல எதை வச்சு மாத்த நினைச்சாலும் அதை மாத்தாம இருப்பார். சில நேரங்களுக்கு அதை தாமதிப்பார். நம்ம இதை பண்ணியாச்சும் செஞ்சிடலாம் நினைப்போம். ஆனா அதுவும் நம்ம வாழ்க்கையில் வாய்க்காம போகும். ஏன்னா அவரால் நமக்கு ரட்சிப்பு வர வேண்டும். தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்க கையின் பிரயாசத்தினால, உங்க பலத்தினால சில மாற்றங்களை கொண்டு வர முடியலையா? நீங்கள் விசுவாசத்தோடு அமர்ந்து காத்திருங்க. என் தேவன் அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை இந்த காலை வேளையில் செய்ய போகிறார். நம்பிக்கையோடு ஆமென் சொல்லுவீங்கன்னா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை இந்த காலை வேளையில இயேசப்பா தரப்போகிறார். அதனால நம்பிக்கையோடு அவருக்காக காத்திருங்க. அவர் குறித்த நேரத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார். Have a blessed day. God bless you.